ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து ரிப்பன் பக்கோடா. கிருஷ்ண ஜெயந்திக்காக நேத்திக்கே பண்ணி வச்சேன். ரிப்பன் பக்கோடா பண்ணேன், முறுக்கு பண்ணேன், ரவா லட்டு பண்ணேன், அப்புறம் வந்து சீடை பண்ணேன். இன்றைக்கி வந்து அவல் பாயாசம் பண்ணியிருக்கேன். ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து 3:1 நான் எடுத்திருக்கேன். 3 கடலை மாவு, 1 அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் அதெல்லாம் நம்ம போட்டுட்டு பிசைஞ்சிட்டு ஹாட் ஆயிலில் வந்து பிசையும் போது ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா கரகரன்னு வரும். இது அப்படியே டைரெக்டாக தான் எண்ணெயில் பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். அடுத்து வந்து அவல் பாயசத்துக்கு காட்டுறேன் நான். அவல் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பவுடர் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி ஊற வச்சதையும் அவல் பவுடர் பண்ண அவலையும் பாயில் பண்ணிவிட்டு இது என்னது வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அதையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வேணும்னா தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பாலும் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வீட்டில் பண்ணுறது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணுமான்னு இருக்கும். கடையில் ஈஸியாக போனால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அது நம்ம பண்ணி அதுவும் வாயில் போடாமல் நம்ம வந்து மடியாக பண்ணி அதை வந்து அதுக்கப்புறமா சாப்பிடும்போதில் இருக்க திருப்தி அதுதான். நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கடையில் வாங்கிக்கலாமேன்னு அப்படின்னு ஒரு சோம்பல் வந்துடும். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார் கடையில் வாங்கிக்கலாமேன்னு. பட் நான் விடாப்படியாக பண்ணிகிட்டு இருக்கேன்.